தமிழ்நாட்டிற்கு நிதியை கொடுக்காமல் அல்வா கொடுக்கும் மத்திய அரசுக்கு மக்கள் கொடுக்க போவதும் அல்வாதான். அதுவும் அல்வாவுக்கு பெயர் பெற்ற திருநெல்வேலி சீமையில் பாஜகவிற்கு நிச்சயம் அல்வாதான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்ற கோஷத்தோடு போராட்டத்தில் குதித்தனர் திமுகவினர். தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி மிக்ஜாம் புயலால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் கடுமையான பாதிப்புகளை சந்தித்தன. இதனையடுத்து அதே டிசம்பர் மாதம் 17 மற்றும் 18ஆம் தேதி நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் பெய்த கனமழை 4 மாவட்டங்களையும் புரட்டி போட்டது. இதனால் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தையே இழக்கும் நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் புயல் மற்றும் வெள்ள பாதிப்பு சேதங்களை சரி செய்ய மத்திய அரசிடம் தமிழ்நாடு அரசு ரூபாய் 37,000 கோடி ரூபாயை கோரியது. அத்தோடு பிரதமர் மோடியையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் நேரில் சந்தித்து நிவாரணத் தொகை குறித்து வலியுறுத்தினர். ஆனாலும் தற்போது வரை மத்திய அரசு நிதி ஒதுக்குவதைப் போல தெரியவில்லை என்றும், அண்மையில் வெளியிடப்பட்ட ஜிஎஸ்டி பகிர்வும் பாரபட்சமாக உள்ளது எனவும் குற்றம் சாட்டி திமுகவினர் அல்வா கொடுக்கும் போராட்டத்தில் குதித்தனர். மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கிய நிதி 0 என குறிப்பிடப்பட்டிருந்த பதாகைகளை கையில் ஏந்தியபடியே நெல்லை டவுன் ஈசானமுக்கில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் பொதுமக்களுக்கு அல்வா பாக்கெட்டுகளை கொடுத்தனர். அந்த அல்வா பாக்கெட்டிலும் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கிய நிதி 0 என்றுதான் எழுதப்பட்டிருந்தது. இதேபோல செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் உள்ள பயணிகளுக்கு திமுகவினர் அல்வா கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு அல்வா கொடுத்திருக்கிறது என்பதை நினைவுபடுத்தும் வகையில் இந்த போராட்டம் அமைந்திருந்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.